தினதரணி தொலைக்காட்சியின் வழியாக நெல்லை சினி சிட்பன் சார்பாக உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் என்ற தலைப்பில் தினமொரு ஆசன பயிற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய பயிற்சி வகுப்புக்கு திருமூலர் யோகா அகாடமி ஆராய்ச்சி சிகிச்சை நிலையத்தினுடைய யோக பயிற்சியாளர் செல்வி அபிராமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு சில யோகா ஆசனங்களை செய்து காமிப்பார்கள். அதை பார்த்து நாமும் செய்து நமது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்த இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல எப்போதுமே ஒரு ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய உடல் மனம் நம்முடைய புத்தி எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் இதெல்லாமே ஒரு நிலைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி நிலை செய்கிற போது தான் நம்மளுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தும் போது தான் உடல் நமக்கு நல்ல ஒரு பக்கபலமாக சப்போர்ட்டாக இருக்கும். அந்த வகையில் முதல்ல என்ன பண்ணுறோன்னா, கைகள் ரெண்டையும் சின்முத்ரா வச்சு கண்களை மூடி ஒரு 11 முறை நல்ல ஆழமான சுவாசம் ஆழமான விடுதல். ஒரு 11 எண்ணிக்கைகள் நான் சொல்கிறேன், அது வரைக்கும் நல்லா கண்ணை மூடி மூச்சு எடுத்து மூச்சை விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 1. இப்போ நமஸ்கார முத்ரா. இந்த நிலையில் மந்திரம் சொல்ல முடிகிறவங்க மந்திரம் சொல்லலாம். மந்திரம் சொல்ல முடியலைன்னா உங்களுக்கு பிடித்தமான கடவுளை நீங்கள் கண்களை மூடி தியானம் பண்ணி அவரை நினைக்கலாம். இல்லை இந்த பிரபஞ்சத்தை பற்றி நினைக்கலாம். உங்களுக்கு எது தோணுதோ, ஏன்னா யோகா இது தான் செய்யணும் அப்படின்னு எதையுமே சொல்லலை. நமக்கு என்ன தோணுதோ அந்த மந்திரங்களை சொல்லிக்கலாம். இல்லை நமக்கு எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த கடவுளை சொல்லிக்கலாம். நல்ல கண்ணை மூடி நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஆழமான ஒரு ப்ரேயரை செஞ்சுட்டு கைகள் நல்லா 2 கைகளையும் நல்லா தேய்ச்சிட்டு முகத்தில் வச்சதுக்கப்புறம் கண்களை திறக்கணும். கண்களை திறந்துட்டு முகத்தில் வைக்கக்கூடாது. இது எல்லா நாள் பயிற்சியிலையும் இதை தொடர்ந்து நம்ம செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய முழுமையான உடல் மனம் ஆன்மா எண்ணங்கள் எல்லாம் ஒருநிலைப்படுத்த முடியும். முதல்ல சின்னதாக ஒரு உடல் பயிற்சி செய்கிறோம். சரியா? ரைட். இப்போ முதல்ல கழுத்துக்கான பயிற்சி. நல்ல இந்த மாதிரி கை வச்சுக்கிறோம். நல்ல மெதுவாக கழுத்தை வலது பக்கமாக சுற்றணும். 1 2 3. இப்போ எந்த திசையில் சுற்றினமோ அதுக்கு எதிர் திசையில் சுற்ற போகிறோம். 1 2 3. இப்போ முடித்தோன்னே தலையை நேர வைக்கும். இதில் என்ன ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா, சில பேருக்கு இந்த தலையை சுற்றும் போது இயற்கையாகவே தலை சுற்று வந்துடும். ஒருவேளை லோ ப்ரெஷர் இருந்ததுன்னா கண்டிப்பாக தலை சுற்று வந்துடும். அப்போ அவங்க என்ன பண்ணால் கண்களை மூடி பயிற்சி செய்யணும். நிறைய நாள் பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் கண்களை திறந்து பயிற்சி செய்யலாம். முதல்ல பயிற்சி செய்யும்போது கண்டிப்பாக கண்களை மூடி தான் பயிற்சி செய்யணும். ஒரு காலமும் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க நின்றுட்டு இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. கண்டிப்பாக உட்கார்ந்துருந்து தான் செய்யணும். நின்றுட்டு செஞ்சோன்னா ஒரு மாதிரி தலை சுற்றில் நம்ம தள்ளாடி கீழே விழுந்துருவோம். அதனால் உட்கார்ந்து தான் பண்ணணும். உட்கார்ந்து பண்ணி ஒரு நிறைய நாள் பயிற்சி செஞ்சுட்டோம். ஒரு மாதம் 2 மாதம் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டோம்னா நின்றுட்டு பயிற்சி. அதெல்லாம் நம்ம நின்றுட்டு போகிற எந்த பயிற்சியும் நம்ம செஞ்சு கொடுக்கல, உட்கார்ந்து தான் பண்ணுறோம். அப்புறம் பாருங்கள், கழுத்தை நல்லா முன்னாடி வளைக்கணும், பின்னாடி வளைக்கணும். முன்னாடி வளைக்கும் போது நாடி நெஞ்சை தொடணும். பின்னாடி வளைக்கும் போது பிடரி பின்னாடி வரணும். ரொம்ப டைட் பண்ணி கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது. ஏன்னா செரிவிக்கல் கழுத்தில் உள்ள நரம்புகள் தேய்மானம் ஆகிடக்கூடாது. நம்ம யோகா செய்கிறதே நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கான ஒழிய உடலை பலவீனப்படுத்துவதற்காக இல்லை. அப்போ நல்ல மெதுவாக ரொம்ப மகிழ்ச்சியாக பண்ணணும். மெதுவாக நல்லா முன்னாடி நல்லா வளையணும். அப்படி மெதுவாக பின்னாடி வளையணும். பின்னாடி வளைஞ்சிட்டு நேராக நின்றணும். அதுக்கப்புறம் தான் கீழே வளையணும். பொதுவாக எப்படி பயிற்சி பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது என்ன ஆகுனா தொடர்ந்து செய்ய 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 ஒரு காலகட்டத்தில் செரிவிக்கல் லேசாக கிராக் ஆகிரும். தெரியாது நமக்கு. தலை சுற்று வந்தோன்னே நம்ம டாக்டரை போய் பார்க்கும்போது தான் இதில் தேய்மானம் அப்படி. அந்த மாதிரி எந்த வேலையும் யோகாவில் செஞ்சிடக்கூடாது. அதனால் மெதுவாக கீழே வரணும். அப்படி மெதுவாக மேலே போகணும். அப்படி நேராக கொண்டு தலையை நிறுத்தணும். திரும்ப கீழே வரணும். திரும்ப நல்லா பின்னாடி நல்லா வளையணும். திரும்ப நேராக கொண்டு வந்துடணும். திரும்ப நல்லா கீழே வளையணும். மெதுவாக மேலே கொண்டு போகணும். நேராக வந்து இப்படி 3 முறை செய்யலாம். அந்த 3 6ஆக மாற்றலாம், 9ஆக மாற்றலாம், 12ஆக செய்யலாம், 15ஆக செய்யலாம், 18ஆக செய்யலாம், 21ஆக செய்யலாம், 24ஆக செய்யலாம். அதுக்கு மேலே பயிற்சி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம்னா இரத்த ஓட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுங்கிறது யோகம் சொல்லுது. அதனால் தேவையில்லாமல் நான் 100 செய்கிறேன் 50 செய்கிறேன் அப்படின்னு செஞ்சோம்னா அது நமக்கு மிகப்பெரிய உடலுக்கு உபாதைகளை கொடுத்துரும். அதனால் 3லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பித்து 24ஓட முடிச்சுக்கலாம் நேரம் இருந்தால். இல்லை காலையில் ஒரு 12 செஞ்சிங்கன்னா சாயங்காலம் ஒரு 12 செய்யலாம்.
ஆனால் எப்போவுமே செய்வதற்கு காலையில் 24 தான் எண்ணிக்கை, மாலையில் 24 தான் எண்ணிக்கை. இப்போ கைகளை நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, தோள்பட்டையில் வச்சுக்கலாம். இப்போ தோள்பட்டையை நல்லா ரொட்டேட் பண்ணும். 1, இதே மாதிரி 2, பாருங்கள் முழு ரவுண்டு போகணும். 3, இப்போ அதுக்கு எதிர் திசையில் சுற்றணும். 1, 2, 3. இப்போ நம்ம கழுத்து முடிச்சிட்டோம், தோள்பட்டை முடிச்சோம். இப்போ எல்போன்னு சொல்லக்கூடிய முழங்கை பகுதி நல்லா கையை நல்லா மூடி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அப்படி கையை மடிக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ கையை திருப்போம் இந்த பக்கம். திரும்ப 1, 2, 3, 4, 5, 6. இப்போ முழங்கை முடிச்சதுக்கப்புறம் மணிக்கட்டு நல்ல கைகளை நீட்டிக்கலாம். மணிக்கட்டு மட்டும்தான் மடிக்கணும், விரல் மடிக்கக்கூடாது. மணிக்கட்டை முழுவதுமாக மடிக்கணும், முழுவதுமாக மேலே கொண்டு போகணும். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ அப்படி கைகளை திருப்பணும். இப்போ 1, 2, 4, 5, 6. இப்போ கையை இந்த மாற்றிடு. 1, 2, 3, 4, 5, 6. திரும்ப கை வெளியில். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ நல்லா கிளஞ்ச் அண்ட் ரிலாக்ஸ். 1, 2, 3, 4, 5, 6. அப்படியே கையை மாற்றணும். 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் சேஞ்ச். 1, 2, 3, 4, 5, 6. அப்படி கை வெளியில் வச்சு. 1, 2, 3, 4, 5, 6. உடம்பில் 9 விதமான அசையும் பகுதி இருக்கும். கழுத்து, தோள்பட்டை, முழங்கை, மணிக்கட்டு, கை விரல்கள், இடுப்பு, முழங்கால், கணுக்கால், கால் விரல்கள். இந்த 9ஐயும் நம்ம எப்போவுமே இயக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கழுத்து முடிச்சிட்டோம், தோள்பட்டை முடிச்சிட்டோம், முழங்கை முடிச்சிட்டோம், மணிக்கட்டை முடிச்சிட்டோம், விரல்கள் முடிச்சிட்டோம். இப்போ இடுப்பை பண்ண போகிறோம். முன்னாடி வளையிறோம். நல்லா மூச்சு எடுத்துட்டு இப்படியே வளைஞ்சோன்னா அடிவயிறு வலிக்கும், பின்னாடி முதுகு வலிக்கும். அந்த L4 L5ன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து அதிகமான வலி வரும். நல்லா நிமிர்ந்து உட்காரணும். அப்படியே முன்னாடி வளையணும். 1, அப்படியே மெதுவாக மேலே வரணும். நான் இருக்கிற பொசிஷன்லேயும் இருக்கலாம், அவங்க இருக்கிற பொசிஷன்லேயும் இருக்கலாம், எந்த பொசிஷனில் வேணால் இருக்கலாம். ஆனால் செய்கிறது இப்படி தான் செய்யணும். 3, நல்ல முடி வரணும். 4, 5, 6. இப்போ காலை நீட்டி உட்காரணும். இப்படி இப்போ காலை நீட்டி உட்காந்தாச்சு. இப்போ வந்து இடுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வேணும்னா கைகளை நல்லா மேலே தூக்கணும். இப்போ முன்னாடி வந்து தொடணும். காலை வந்து கால் விரலை கை விரல்கள் பிடிக்கணும். மூக்கு வந்து முடிஞ்சால் முழங்கால தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும். சரியா? 1, 2 அப்படியே மேலே போகணும். 3, 4, 5, 6. ரைட். இப்போ கைகளை சைடில் வச்சு. நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, நிறைய டைம் கொடுக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸாக பண்ணிக்கணும். இப்போ கால் பாதங்களை நல்லா ரொட்டேட் பண்ணும். 1, நல்லா ரொட்டேட் பண்ணும். 2, 3, 4, 5, 6. இப்போ ஆப்போசிட்டில் ரிவர்ஸில் பண்ணும். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ நல்லா அப் அண்ட் டவுன் பண்ணும். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ கை விரல்களை எப்படி சுருக்கி விரிச்சோமோ அதே மாதிரி கால் விரல்களை சுருக்கி விரிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. நேரம். இப்போ வந்து இது வந்து உடலை தளர்த்தும் பயிற்சிகள். ப்ரீத்திங் அவேர்னஸ் ப்ராக்டிஸ்ன்னு இருக்குது. அது ஏற்கனவே முதல் பயிற்சி வகுப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து பயிற்சி செய்கிறவங்களுக்கு தெரியும். மூச்சை எப்படி எடுத்து விடணும், மூச்சை எப்படி ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்புறம் ஒவ்வொரு நிலையான ஆசனங்கள் வந்திருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து அடுத்த ஆசனம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆசனம் வந்து சரி, நம்ம இன்றைக்கி வந்து இன்றைய
இந்த பயிற்சி வகுப்பு வந்து உடலை தளர்த்துவதற்கான பயிற்சிகள் நம்ம செஞ்சுருக்கிறோம். அடுத்த பயிற்சி வகுப்பில் வந்து நம்ம வந்து ஆசனங்கள் பார்ப்போம். இன்றைய இந்த பயிற்சி வகுப்பில் எல்லாரும் பயிற்சி பெற்று ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரிடம் வந்து அன்புடன் விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெகன்மோகன். நன்றி, வணக்கம்.